இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 7 கண்டங்களில் அண்டார்டிகால மக்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவுமே கம்மி. அதே சமயம் அந்த அண்டார்டிகா கம்ப்ளீட்டா வந்து வெள்ளை பனியால மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில சிவப்பு கலர்ல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. அதாவது இதை வந்து ஒரு பிளட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ரத்த கலர்ல அங்க வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையிலேயே அங்க வந்து அப்படி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வணக்கம் நண்பா, ஆயமா தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அண்டார்டிகா பகுதியில் இருக்கக்கூடிய பிளட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரத்த சிவப்பு கலர்ல அண்டார்டிகாக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சா, கம்ப்ளீட்டா ஒயிட் ஸ்னோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ரத்த சிவப்பு கலர்ல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரத்த நீர்வீழ்ச்சி வந்து ஒரு சிலர் இயற்கையோட அழுகை அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதே சமயம் அங்க வந்து நிறைய ரிசர்ச்சஸ் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க கண்டுபிடிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ரிசர்ச் சென்டர்ல நம்ம இந்தியா சார்ந்த ரிசர்ச் சென்டர்ஸும் அங்க வந்து 1 இல்ல 3 ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு. அதை பத்தின ஒரு கம்ப்ளீட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இங்க ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த ரிசர்ச் சென்டர் மூலமா இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த அண்டார்டிகால இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த பிளட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் இந்த உலகத்தில் பார்க்கப்படுது. என்ன காரணம்னா, பனி சூழ்ந்த கடல் சூழ்ந்த ஒரு கண்டத்தோட நடுப்பகுதியில எப்படி சிவப்பு கலர்ல, அதுவும் ரொம்ப டார்க்கான ரெட் கலர், அந்த கலர்ல வந்து ஒரு நீர்வீழ்ச்சி வந்து பல வருஷங்களா இருக்கு. அது வந்து எப்படி சாத்தியம்? அது வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அப்படி காட்சி அளிக்குதா இல்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ரிசர்ச் வந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த பிளட் ஃபால்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அண்டார்டிகாவோட கிழக்கு பகுதியில டெய்லர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குல தான் வந்து இந்த பிளட் ஃபால்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இந்த பிளட் ஃபால்ஸ் வந்து முதல்ல 1911வது வருஷத்துல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புவியியலாளர் ஜுவாலஜிஸ்டான தாமஸ் கிரிப் டெய்லர் அப்படிங்கிறவர்னால கண்டுபிடிக்கப்படுது. அவர் தான் முதல்ல இதை வந்து இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சு சொன்னவர். இதை வந்து இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவர் அந்த பகுதியில வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக போயிருந்தப்ப சுத்தி இருக்கக்கூடிய வெள்ளை பனிகளுக்கு நடுவுல தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு டாட் மாதிரியும் ஒரு பாறை மாதிரியும் தெரிஞ்சிருக்கு சிவப்பு கலர்ல. அப்படிங்க அந்த ஒரு கியூரியாசிட்டியில தான் வந்து இவர் அது பக்கத்துல போயிருக்காரு. பக்கத்துல போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்குது அது வந்து பாறை கிடையாது, பாறைகளுக்குள்ள இருந்து வரக்கூடிய ரத்த நீர்வீழ்ச்சி அப்படிங்கறது வந்து அவர் அது பக்கத்துல போனதுக்கு அப்புறமா தான் வந்து அவர் ரியலைஸ் பண்றாரு. அவர் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அப்பயே வந்து இதை பத்தின ரிசர்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க நடத்தின ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரத்த நீர்வீழ்ச்சியை பத்தி 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய கடல் வந்து இப்ப இருக்கக்கூடிய கடல் மட்டத்தோட அளவுல இல்ல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடல் மட்டத்தோட அளவு வந்து இந்த அளவுக்கு இல்ல, இதை விட வந்து இன்னும் பல மடங்கு அதிகமா தான் இருந்திருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, நிலப்பகுதிகளே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் வந்து இந்த உலகத்தை வந்து கடல் வந்து சூழ்ந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஃப்ரீஸ் ஆகாத கடல்ல இருக்கக்கூடிய இரும்பு தாதுக்கள் வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட பிரஷர்னால அது கூட கம்பேர் ஆகி ரொம்ப மோசமான ஒரு கரையக்கூடிய ஹைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இது வந்து மாறிடுச்சு. மாறினதோட மட்டும் இல்லாம இது வந்து கடலோட மேற்பரப்புலயே வந்து அப்படியே படிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த அயன்ஸ் வந்து தண்ணியில கரையக்கூடிய ஒரு பொருளா மாறி இது வந்து இப்ப சிவப்பு கலர்ல அந்த பாறைகளுக்கு நடுவுல இருந்து வெளியேறுது அப்படிங்கறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த நிகழ்வு, அதாவது இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் வருஷங்கள் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்றாங்க. 5 மில்லியன் வருஷமா அந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. இது நடந்ததுனாலதான் அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து இந்த ஆக்சைடோட கலந்து இது வந்து சிவப்பு கலர்ல ரத்த கலர்ல இது வந்து காட்சி அளிக்குது. இந்த நீர்வீழ்ச்சியோட அளவு எவ்வளவுன்னா 400 மீட்டர் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது 1300 அடி இதோட அளவு வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து கணிக்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, இதுவும் ஒரு அசியூம் தான். சயின்டிஸ்ட் வந்து இந்த நீர் எப்படி உருவாச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த தண்ணியில வந்து ஏதாவது உயிரினங்கள் வாழுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் போது இந்த ரத்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த அயன் சக்தி நிறைஞ்ச இந்த தண்ணியில 17 வகையான பாக்டீரியாஸ் வந்து உயிர் வாழ்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மைக்ரோபாட்ஸ் வந்து 17 வகையான மைக்ரோபாட்ஸ் இந்த நீர்ல வந்து உயிர் வாழுதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அயன் சக்தி அதிகமா இருக்கக்கூடிய தண்ணியில வாழக்கூடிய மைக்ரோபாட்ஸ் வந்து இப்ப வரைக்கும் இந்த உலகத்துல எங்கேயுமே வந்து ரெக்கார்டிக்கலா ரிஜிஸ்டர் பண்ணப்படலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்த வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2011ல வந்து ஒரு குழு வந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு போறாங்க. இந்த குழுவோட பர்பஸ் என்னன்னா, இது வரைக்கும் இந்த தண்ணியை பத்தி இந்த சிவப்பு கடல்ல வரக்கூடிய இந்த தண்ணி வந்து எப்படி உருவாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த தண்ணியில உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இப்ப என்ன கண்டுபிடிக்க போறாங்கன்னா, இந்த நீர்வீழ்ச்சியோட ஆரம்பம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல தான் வந்து இந்த கெமிக்கலோட ரியாக்ஷன்ஸால சாதாரண தண்ணி சிவப்பு கலர்ல மாறும். அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அங்க அது எப்படி நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே
2011 ஒரு குழு அமைச்சு அந்த இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த தண்ணி -7 டிகிரி செல்சியஸ்லையும் இரும்பு சத்து வந்து 3.4 mm இருக்கிறதாகவும் உப்பு நீரோட அளவு 8.1% வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸோட கனெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டீம். இந்த நீர்வீழ்ச்சி உருவாகிறதுக்கான காலம் 5-6 மில்லியன் வருஷம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படி இருக்கிறதுனால 5-6 மில்லியன் வருஷங்கள் வந்து இந்த நிகழ்வு வந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருந்திருக்கு. கண்டினியூஸா இந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருந்ததுனால தான் இப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே அந்த இடத்துல வந்து நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தி இன்னும் வருங்காலங்களில் அங்க இன்னும் நம்ம ஆச்சரியப்படுற விஷயங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நீர்வீழ்ச்சி வந்து எதுக்காக இயற்கை அழுகைன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தான். உலகத்துல மனிதர்களால நிறைய விஷயங்கள் வந்து இயற்கைக்கு எதிராக செய்யப்படுது. அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள்ல குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது சம்பந்தமா நிறைய நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த குளோபல் வார்மிங்கை வந்து கம்மி பண்றதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் இருந்தாலும் அண்டார்டிகா வந்து இதுல மிகப்பெரிய பங்கு கொடுக்குது. ஏன்னா அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமான நம்பர்ஸ்ல கரைஞ்சு கடலோட இணைஞ்சு கடல் மட்டத்தை உயர்த்திக்கிட்டே தான் வருது. எந்த அளவுக்கு உயர்த்திக்கிட்டு வருதுன்னா, லாஸ்ட் 20 இயர்ஸ்ல மட்டும் 150 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஐஸ் வந்து அண்டார்டிகால உடைஞ்சு கடல் மட்டத்தோட சேர்ந்திருக்கு. ஸோ இதோட விளைவு என்னன்னா, கடந்த 10 வருஷத்துல கடல் மட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா 4.62 mm வந்து கடல் மட்டம் உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இது வந்து நம்ம சாதாரணமா ஒரு கிணத்துல இருக்கிற அளவு கூடுறதோ இல்ல ஒரு குளத்துல இருக்கிற அளவு கூடுறதோ பெருசா தெரியாது. பட் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கடலோட அளவு 4 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 4.5 சென்டிமீட்டர் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜோக். தட்ஸ் வெரி வெரி சீரியஸ். ஸோ இதுல வந்து அதிகமான பங்கு அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஐஸ் பாறைகள் உருகிறதுனால தான். இந்த காரணத்தினால தான் அண்டார்டிகா வந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துற விதமா ரத்த கலர்ல தன்னோட கண்ணீரை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் நம்புறாங்க. இப்படித்தான் வந்து அண்டார்டிகால இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதை நிறைய ஆய்வுகள் செஞ்சு அதில் நிறைய ஆராய்ச்சிகள் மூலமா நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையும் சில மாற்றங்களை சில நேரங்களில் இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று இதுதான். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பிளட் ஃபால்ஸ் எங்க இருக்கு, அது ஏன் இப்படி உருவாச்சு, அது சிவப்பு கலர்ல வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.